வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு முக்கியமான லெசன். என்ன அப்படி ஒரு முக்கியமான லெசன் அப்படின்னா, நாம இந்த இடத்துல கெட் டூ அப்படின்ற ஒரு ஃப்ரேஸ் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். வெறுமனே சிம்பிளா அது ஒரு ஃப்ரேஸ் பத்தி அப்படி நம்ம சொல்லிட முடியாது. இந்த கெட்ன்ற வெர்ப் எடுத்துக்கிட்டீங்களானா, இது வந்து ஒரு யுனிவர்சல் வெர்ப். இதுக்கு நெறைய அர்த்தங்கள் இருக்கு. இந்த கெட்டுக்குன்னு தனியா ஒரு அர்த்தம் இருக்கா அப்படின்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு நெறைய ஃபார்மலான வெர்ப்ஸ் எல்லாம் ரீப்ளேஸ் பண்றதுக்கு இந்த கெட்ட நம்ம யூஸ் பண்ணுவோம். அது என்ன ஃபார்மல் இங்கிலீஷ், கான்வர்சேஷனல், ஸ்போக்கன் இங்கிலீஷ் அது என்ன டிஃபரன்ஸ்? இப்ப நீங்க தமிழே எடுத்துக்கோங்க. நம்மளுடைய எழுத்து தமிழ். ஒரு மேடையில ஏறி பேசுறப்ப நம்ம பேசுற விதம், அதுக்கும் சாதாரணமா நம்ம பேசுற தமிழுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் இங்கிலீஷ்லயும். சில வார்த்தைகள அவங்க ரொம்ப ஃபார்மல் அப்படிம்பாங்க. கேஷுவலா ஸ்போக்கன்ல சில வார்த்தைகள எல்லாம் அப்படியே கெட் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. சிம்பிளா, ஈஸியா. ஸோ இந்த கெட்டும் அந்த இடத்துல எல்லாம் அப்படியே போய் அடாப்ட் ஆயிக்கும். ஸோ அந்த மாதிரி டிஃபரெண்ட் மீனிங் அது குடுக்கும். ஸோ கெட்டுக்கு டிஃபரெண்ட் மீனிங்ஸ் இருக்கிற மாதிரி, அஃப்கோர்ஸ் நம்மளே நெறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். கெட்டோட யூசேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கெட்டுங்கிற இந்த ஃப்ரேஸுக்குமே நெறைய டிஃபரெண்ட் மீனிங்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம். ஏன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல். நம்ம வந்து ரொம்ப காமனா ஸ்போக்கன்ல எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த சீரிஸ பொறுத்த வரைக்கும் ஸ்போக்கன் அதுக்கு நம்ம ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் குடுத்து நெறைய ஃப்ரேசஸ் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அப்ப அந்த கெட் டூ பத்தின ஃப்ரேசஸ் தெரியாம நம்மளால பேசவே முடியாது. ஸோ இந்த இடத்துல இந்த கெட் டூ என்ன அர்த்தத்துல நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, கிராஜுவல் சேஞ்சஸ் படிப்படியான மாற்றம். வெறுமனே மாற்றம் அப்படின்னா நம்ம வந்து பிகம் யூஸ் பண்ணிடுவோம். அஃப்கோர்ஸ் பிகம் கூட ஒரு ஃபார்மலான வேர்ட். ஃபார்மல் வெர்ப். இப்போ வந்து பேசுறப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஒரு விஷயம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிச்சுச்சு அப்படி நம்ம சொல்லுவோம். முன்னாடியெல்லாம் எனக்கு பிடிக்காது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு பிடிச்சு போச்சு. அப்படி சொல்லுவோம். பிடிக்க ஆரம்பித்ததுன்னு கூட சொல்ல மாட்டோம் ஸ்போக்கன்ல. அப்புறம் கொஞ்ச நாள்ல அது எனக்கு புடிச்சு போச்சு. அப்படி சொல்லுவோம். இல்லையா? ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக, வர வர, படிப்படியாக, காலப்போக்குல இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா, இப்படியெல்லாம் சொல்றதுக்கு தான் நம்ம இந்த கெட் டூவ யூஸ் பண்ண போறோம். ஸோ மெதுவாக பிடிக்க ஆரம்பித்தது, கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பித்தது, இந்த மாரிலாம் சொல்றதுக்கு. இன்னும் ஒரு விதமாவும் நம்ம சொல்லுவோம். "இந்த பாட்ட கேளு, கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு புடிச்சிரும்." அப்படி நம்ம சொல்லுவோம். இல்லையா? "எனக்கு புரியல அப்படின்னா, நீ படி. படிக்க படிக்க உனக்கு புரியும்." அப்படி நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாரி கிராஜுவல் சேஞ்சஸ பத்தி பேசுறதுக்கு தான் நாம இந்த கெட் டூவ யூஸ் பண்ண போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளே பாருங்க. முதல்லலாம் எனக்கு பிளாக் டீ பிடிக்காது. அப்புறம் குடிக்க குடிக்க காலப்போக்குல கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு அது பிடிக்க ஆரம்பிச்சுச்சு அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். அப்புறம் எனக்கு அது புடிச்சு போச்சு. இன்ஃபாக்ட் ஸ்போக்கன்ல அப்படி நம்ம சொல்லுவோம். இல்லையா? எனக்கு அது புடிச்சு போச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இத தான் நம்ம கெட் டூ வச்சு சொல்லப் போறோம். ஸோ இந்த இடத்துல நீங்க இந்த குடிக்க குடிக்க கொஞ்சம் கொஞ்சமா இது எல்லாத்தையுமே நம்ம கெட் டூ வச்சு தான் ரீப்ளேஸ் பண்ண போறோம். ஸோ இதுக்கெல்லாம் பதிலா நீங்க வார்த்தைகள் தேட வேண்டாம். ஸோ முதல்ல எல்லாம் எனக்கு பிளாக் டீ பிடிக்காது. ஐ டிட்ன்ட் லைக் பிளாக் டீ அட் ஃபர்ஸ்ட். ஐ டிட்ன்ட் லைக் பிளாக் டீ அட் ஃபர்ஸ்ட். அவ்வளோதான் இல்லையா? அப்புறம் எனக்கு அது பிடிக்க ஆரம்பிச்சுருச்சு. ஐ காட் டூ லைக் இட். இந்த இடத்துல கெட் டூ உடைய பாஸ்ட் டென்ஸ். அப்புறம் எனக்கு பிடிக்க ஆரம்பித்தது. இப்ப எனக்கு புடிச்சே போயிடுச்சு. அப்புறம் எனக்கு பிடிக்க ஆரம்பித்தது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ கெட் டூ உடைய பாஸ்ட் டென்ஸ் காட் டூ. ஐ காட் டூ லைக் இட் ஓவர் டைம். கொஞ்ச நாள்ல, கொஞ்சம் கொஞ்சமா, காலப்போக்குல அதுக்கு தான் நம்ம வந்து ஓவர் டைம்னு நம்ம சொல்றோம். ஐ காட் டூ லைக் இட் ஓவர் டைம். ஸோ இந்த இடத்துல நாம குடிக்க குடிக்க கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு அது பிடிக்க ஆரம்பிச்சுச்சுங்கிறது தான் ஐ காட் டூ லைக் இட்ன்ற வச்சு சொல்றோம். காலப்போக்கில் அப்படின்னு சொல்றதுக்கு ஓவர் டைம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஐ டிட்ன்ட் லைக் பிளாக் டீ அட் ஃபர்ஸ்ட். பட் ஐ காட் டூ லைக் இட் ஓவர் டைம். அவளுக்கு ஆஃபீஸ்ல உள்ளவங்க எல்லாம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். இப்பதான் புதுசா ஜாயின் பண்ணா, இப்பதான் ஆஃபீஸ்ல உள்ளவங்கள எல்லாம் அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்படி நம்ம சொல்லுவோம். இதுக்கு என்ன அர்த்தம்? இப்பதான் அவ கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் பழக ஆரம்பித்திருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். இல்லையா? ஸோ 2 விதமா சொல்றதுக்கும் நாம இப்ப சொல்லப் போற மாரி தான் நம்ம சொல்லுவோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா KNOW இந்த நோ இல்லையா? ஸோ இப்பதான் இது வந்து கிராஜுவலா நடந்துகிட்டு இருக்கு இப்போ. அதனால நம்ம இத பிரசன்ட் கன்டினியூஸ் டென்ஸ்ல சொல்றோம். ஷி இஸ் கெட்டிங் டூ நோ. கெட் டூவ நம்ம கன்டினியூஸ் ஃபார்ம்ல ஷி இஸ் கெட்டிங் டூ நோ. எல்லாரையும். எவ்ரிஒன் இன் த ஆஃபீஸ். ஷி இஸ் கெட்டிங் டூ நோ எவ்ரிஒன் இன் த ஆஃபீஸ். இப்போ இதே விஷயத்த நம்ம தமிழ்ல சொல்றப்போ, அவ இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரிடமும் பழக ஆரம்பித்திருக்கிறாள். எல்லாரையும் தெரிஞ்சுக்கிட்டுனா என்ன அர்த்தம்? எல்லார்ட்டயும் அவ பழக ஆரம்பிச்சிருக்கான்னு தான் அர்த்தம். ஸோ அப்படி சொல்றதுக்கும் இங்கிலீஷ்ல இப்படி தான் சொல்லுவோம். ஷி இஸ் கெட்டிங் டூ நோ எவ்ரிஒன் இன் த ஆஃபீஸ். இப்படித்தான் நம்ம சொல்லுவோம். ஒரு குழந்தைய வளர்க்கறது எவ்ளோ கஷ்டம்னு அவளுக்கு இப்பதான் புரிய ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம்.
பொதுவா இந்த மாதிரி கெட் டு படிப்படியாக அப்படின்னு சொல்றப்ப, ஸ்பெசிஃபிக்கா நாம வந்து ஒரு 3 வெர்ப்ஸோட இத நம்ம ரொம்ப காமனா யூஸ் பண்ணுவோம். 1 லைக் இல்ல என்ஜாய் 2க்கும் ஒரே அர்த்தம் தான்றதுனால அத ஒண்ணா சொல்றேன் நானு. இன்னொன்னு இப்ப சொன்ன மாதிரி நோ, இன்னொன்னு அண்டர்ஸ்டாண்ட். கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு, புரிய ஆரம்பிச்சிருக்கு, பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த மாரி சொல்றது ரொம்ப காமன். இந்த வார்த்தைகளோட தான் நம்ம ரொம்ப காமனா இந்த ஸ்ட்ரக்சர யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு குழந்தைய வளர்க்கறது எவ்வளோ கஷ்டம்னு அவளுக்கு இப்ப தான் புரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்ப ஒரு குழந்தைய வளர்க்க வளர்க்க தான் அவளுக்கு அது தெரிய ஆரம்பிச்சிருக்கு இல்லையா? ஸோ அதுதான் நம்ம மீன் பண்றோம். ஸோ அவளுக்கு இப்போது தான் புரிய ஆரம்பித்திருக்கிறது. ஷி இஸ் கெட்டிங் டூ அண்டர்ஸ்டாண்ட். ஷி இஸ் கெட்டிங் டூ அண்டர்ஸ்டாண்ட். வாட்? எவ்வளவு கஷ்டம்னு. ஹவ் டிஃபிகல்ட் இட் இஸ். இது எவ்வளோ கஷ்டம்னு இப்ப தான் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஷி இஸ் கெட்டிங் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் டிஃபிகல்ட் இட் இஸ். எது? டு ரைஸ் அ சைல்ட். ஒரு குழந்தைய வளர்க்கறது. டு ரைஸ் அ சைல்ட். She is getting to understand how difficult it is to raise a child. சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த கிராமர் டாபிக் எனக்கு ஒரு வழியா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ ஒரு வழியா இப்பதான் புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஐ எம் ஃபைனலி கெட்டிங் டு அண்டர்ஸ்டாண்ட். ஒரு வழியா அப்படின்னா கடைசியா ஐ எம் ஃபைனலி கெட்டிங் டு அண்டர்ஸ்டாண்ட். எதை? இந்த கிராமர் டாபிக், திஸ் கிராமர் டாபிக். ஸோ பேச பேச இதை பத்தி தெரிஞ்சுக்க எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் அது புரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்படிதான் நம்ம மெயின் பண்றோம் இல்லையா? So I'm finally getting to understand this grammar topic. இங்கிலீஷ்ல பேசுறது எனக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஈஸியாக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். நான் ரொம்ப ஈஸியா ஃபீல் பண்றேன், ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றேன் இங்கிலீஷ்ல பேசுறத அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ இது பழக பழக எனக்கு இப்பதான் அப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ஐம் கெட்டிங் டு ஃபீல் கம்ஃபர்டபுள். ஐம் கெட்டிங் டு ஃபீல் கம்ஃபர்டபுள் ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ். ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷா, ஸ்பீக்கிங் இங்கிலீஷா, நீங்க ரெண்டு விதமாகவும் சொல்லலாம். I'm getting to feel comfortable speaking in English. I'm getting to feel comfortable speaking English. ரெண்டு விதமாகவும் சொல்லலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம நிறைய தமிழ்ல சொல்லுவோம். வர வர இவ இப்படி பண்ணிட்டு இருக்கா, வர வர இது இப்படி ஆயிட்டு இருக்கு, இப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? கெட்டுடைய இந்த சவுண்டை பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கோம். ஆகி கொண்டு இருக்கிறது, வர வர கிராஜுவலா இப்படி ஆகி கொண்டு இருக்கிறது, இருட்டாக ஆரம்பித்திருக்கிறது, அப்படிலாம் நம்ம கெட்டை வச்சு சொல்லுவோம். நம்ம முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் வர வர மதிய வேலைகள்ல வெயில் அதிகமாக ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ கிராஜுவலா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வெயில் அதிகமாக ஆரம்பித்திருக்கிறது அப்படி நம்ம சொல்றோம். அதுதான் இந்த வர வர அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வர வர போக போக இப்படியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? சரி, பொதுவாகவே நம்ம வெதர் பத்தி பேசுறப்போ நம்ம இட்ன்ற டம்மி சப்ஜெக்டை வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அப்படிதான் சொல்ல போறோம். இட் இஸ் கெட்டிங் டு பி. பொதுவாக நாம ஏதாவது அட்ஜெக்டிவ் வந்ததானா அப்போ டு பக்கத்துல பி வேர்ப் அப்புறம் அட்ஜெக்டிவ். இங்க நீங்க பார்க்கலாம், வெயில் ரொம்ப ரொம்ப வெயில் ஆக ஆரம்பித்திருக்கிறது, வெயில் அதிகமாக ஆரம்பித்திருக்கிறது. இந்த மாதிரி அட்ஜெக்டிவ், ஹாட்ன்றது ஒரு அட்ஜெக்டிவ். இந்த மாதிரி அட்ஜெக்டிவ் அப்படியே டூ பக்கத்துல போட முடியாது, ஒரு பி வேர்போட சேர்த்து தான் போடணும். ஸோ இந்த இடத்துல டூ பக்கத்துல பேசிக்கான பி வேர்ப் பீனே போடணும் இல்லையா? அப்போ இட் இஸ் கெட்டிங் டு பி ரியலி ஹாட் இன் த ஆஃப்டர்நூன். ஸோ அட்ஜெக்டிவை டூவோட அப்படியே டைரெக்டாக சேர்க்க முடியாது, பி போட்டுட்டு தான் சேர்க்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரி தான் நவுனும். ஒரு நவுன் வந்ததானாலும் டூ பக்கத்தில் அப்படியே சேர்க்க முடியாது, பி சேர்த்துட்டு தான் நம்ம சேர்க்கணும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபர்ஸ்ட்லாம் அவள் எனக்கு ஃப்ரெண்டு கிடையாது, கொஞ்ச காலம் பழக பழக அவள் எனக்கு நல்ல ஃப்ரெண்டாக ஆயிட்டா அப்படின்னு நம்ம சொல்லணும். இந்த இடத்துல ஃப்ரெண்டாக ஆரம்பித்து விட்டாலும் சொன்னால் அந்த சென்டென்ஸ் ஒரு மாதிரி வியாடாக இருக்கு இல்லையா? ஸோ நல்ல ஃப்ரெண்டாக ஆயிட்டா அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். பட் இது கிராஜுவல் சேஞ்சஸ் தான். பழக பழக கொஞ்சம் காலத்தில் அவள் எனக்கு நல்ல ஃப்ரெண்டாக ஆயிட்டா அப்படி தான் நம்ம மீன் பண்ணுறோம். ஸோ இது ஆகிவிட்டால் பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? அப்போ ஷி காட் டு பி மை ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டுன்றது இந்த இடத்துல நவுன், நம்ம அப்படியே சேர்க்க முடியாது, பியோட சேர்த்து தான் சொல்லணும். ஷி இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படி தான் நம்ம சொல்லுவோம். ஒரு இஸ்ன்ற ஒரு பி வேர்போட சேர்த்து தான் வருது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இடங்களில் டூ பக்கத்தில் கண்டிப்பாக அந்த பீன்ற வார்த்தையை நம்ம சேர்த்துக்கணும். ஷி காட் டு பி மை ஃப்ரெண்ட் ஓவர் டைம், கொஞ்சம் காலத்தில். ஷி காட் டு பி மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஓவர் டைம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நல்ல தோழியா அப்படின்னு சொல்றதுனால ஒரு பெஸ்ட்ன்ற வார்த்தையை நம்ம சேர்த்துக்கிறோம். நீ வர வர உங்க அம்மா மாதிரியே ஆக ஆரம்பிச்சுட்ட, உங்க அம்மா மாதிரி ஆயிட்ட அப்படின்னா நீங்க பாஸ்ட்ல சொல்லலாம். இப்போ வர வர உங்க அம்மா மாதிரியே ஆக ஆரம்பிச்சுட்ட அப்படிதான் நம்ம சொல்ல போறோம். ஸோ உங்க அம்மா மாதிரி, உங்க அம்மான்றது இந்த இடத்துல நவுன் இல்லையா? அப்போ நம்ம டு பின்னு வச்சு தான் நம்ம சொல்ல முடியும்.
ஸோ வர வர கொஞ்சம் கொஞ்சமா நீ இப்படி ஆயிட்டு இருக்க. அதனால கண்டினியூஸ் டென்ஸ். யூ ஆர் கெட்டிங் டு பி லைக் யுவர் மாம். உங்க அம்மா மாதிரி. யூ ஆர் கெட்டிங் டு பி ஜஸ்ட் லைக் யுவர் மாம். அப்படியே உங்க அம்மா மாதிரியே ஆயிட்டு இருக்க. அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ யூ ஆர் கெட்டிங் டு பி ஜஸ்ட் லைக் யுவர் மாம். இந்த மாதிரி நீங்க நிறைய சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம் இல்லையா? அவன் வர வர நல்லா சமைக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படி நம்ம சொல்ல போறோம். இல்ல வர வர நல்லா சமைக்க ஆரம்பித்திருக்கிறான் அப்படி சொல்லுவோமா? அந்த மாதிரி வச்சு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அப்படி சொல்றதா இருந்தா நம்ம கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல நல்லா சமைக்கிறவங்கள குக், குட் குக், நவுன். அதனால நம்ம பியோட சேர்த்து சொல்றோம். He is getting to be a really good cook. He is getting to be a good cook nowadays. இப்பெல்லாம் அவன் வர வர நல்லா சமைக்க ஆரம்பிச்சிருக்கான். He is getting to be a really good cook nowadays. இந்த ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ ரொம்ப திறமையானவனா ஆயிடுவ. வரைகிறதுல நீ ரொம்ப திறமையானவனா ஆயிடுவ. நீ நல்லா வரைய ஆரம்பிச்சிடுவ அப்படி நம்ம சொல்ல போறோம். ஸோ ஃபியூச்சர் நம்ம நிறைய பாஸ்ட் டென்ஸ் பார்த்தோம். ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொன்னோம். ஃபியூச்சரை வச்சு சொல்லுவோம். ஸோ இந்த ட்ரைனிங்க்கு அப்புறம் நீ வரைகிறதுல ரொம்ப திறமையானவனா ஆயிடுவ. நீ வந்து நல்லா வரைய ஆரம்பிச்சிடுவ அப்படி நம்ம சொல்லுவோம். அப்போ யூ வில் கெட் டு பி குட் அட் டிராயிங். குட்ன்றது கூட ஒரு அட்ஜெக்டிவ். அதனால நம்ம பி வேர்போட சேர்த்து சொல்றோம். யூ வில் கெட் டு பி குட் அட் டிராயிங். ஆஃப்டர் த ட்ரைனிங் யூ வில் கெட் டு பி சோ குட் அட் டிராயிங். எப்படி வேணா சொல்லுங்க. ரொம்ப திறமையானவன் அப்படின்றத ஒரு சோவை சேர்த்துட்டு இருக்கோம். அவன் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணதன் மூலமாக இந்த டீம்ல இருக்கிற பெஸ்ட் பிளேயர்களை ஒருத்தனா ஆயிட்டான் அப்படி நம்ம சொல்ல போறோம். அப்ப பாஸ்ட் டென்ஸ். ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால கொஞ்சம் கொஞ்சமா அவன் அந்த டீம்ல இருக்க பிளேயர்லயே ஒரு பெஸ்ட் பிளேயரா ஆயிட்டான் அப்படி நம்ம சொல்ல போறோம். ஸோ நிறைய பெஸ்ட் பிளேயர்ஸ் இருக்காங்க, அதுல ஒருத்தனா ஆயிட்டான் அப்படி நம்ம சொல்ல போறோம். ஸோ பாஸ்ட் டென்ஸ். அப்ப he got to be one of the best players. சிறந்த பிளேயர்ல ஒருத்தனா. One of the best players on the team through hard work. Hard work பண்ணதன் மூலமா. He got to be one of the best players on the team through hard work. இப்போ இந்த get to be எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சென்டென்சஸ் நீங்க ட்ரை பண்ணுங்க. ஆரம்பத்துல சமையல்லாம் எனக்கு ரொம்ப போரிங்கா தான் இருந்துச்சு. பட் சமைக்க சமைக்க அது கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ சமைக்க அப்படிலாம் நீங்க வார்த்தைகள் தேட வேண்டாம். அப்படியே கெட்டு வச்சு சொல்லுங்க போதும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா சமையல் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சமா இந்த குக்கிங் எனக்கு பிடிக்க ஆரம்பித்தது. நீங்க அப்படிதான் சொல்லணும். இந்த பாட்டை ஒரு 3 தடவை கேட்டு பாரு. கேட்க கேட்க உனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். பாடத்தை முதல்ல படி. படிக்க படிக்க கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு அது புரிய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு நீங்க சொல்லணும். இந்த சென்டென்சஸை நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸை நாளைக்கு நான் போஸ்ட் பண்றேன். இப்போ இது நேத்து சென்டென்சஸ். அதிகமா மேக்கப் போடாத அப்படின்றத டோன்ட் புட் ஆன் டூ மச் மேக்கப் அப்படி சொல்லுங்க. நான் உண்மையை கேட்டதும் அவன் கோபமா மூஞ்சி வச்சுக்கிட்டான் அப்படி நம்ம சொல்லணும். he put on an angry face. முகத்தை அப்படி வச்சுக்கிட்டான் இல்லையா? அதனால angry face. he put on an angry face when I asked him the truth. உண்மையை கேட்ட போது when I asked him the truth he put on an angry face. பரீட்சை தள்ளி வச்சுட்டாங்க, போஸ்ட்போன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி என்னை ஏமாத்தணும். he put me on saying the exam was postponed. சரி, இப்போ இந்த வீடியோல நம்ம பார்த்த இந்த get to and get to be இந்த phrases உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you so much.